வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்பேற்பட்ட சோதனைகளை நீங்கள் உங்களுக்கு வந்தாலும் அதனை கடந்து கொண்டு அடுத்து உங்களுடைய வேலைகளை பார்த்து சகஜமாக போவீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை எப்படி குழந்தைகளிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வயது ஆயிருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள், கடுமையான வாக்குவாதங்கள், எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமை, அனைவருமே உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருந்திருப்பாங்க. அது அனைத்தையும் நீங்கள் தாங்கிக் கொண்டு இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி போய் கொண்டிருப்பீங்க. எனவே உங்களுடைய வாழ்க்கையை சாதாரண ஒரு வாழ்க்கையாக அனைவரையும் கூற முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில பல சோதனைகள் வந்திருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் உங்களை இன்னும் வலிமையான ஒரு மனிதராக உங்களை மாற்றியிருக்கும். அதற்காக மட்டுமே அந்த ஒரு சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட சோதனைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? மகரம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில பொதுவாக 4 பெரிய சோதனைகளானது இருக்கும். 1, நம்பியவர்களால் ஏற்பட்ட துரோகங்கள். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகங்களாக நிச்சயமாக இருக்கும். உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர், இல்லைன்னா உங்க கூடயே சுத்தி கொண்டிருந்த நபரோ, உங்களுடைய உறவினரோ, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரோ, அவர்கள் அனைவரும் நல்ல ஒரு உயிரான ஒரு நண்பர் போலவோ, இல்லைன்னா அண்ணன் தம்பி போல அனைவரும் பேசி பழகுவாங்க. ஆனா அவங்க எதற்காக உன்கிட்ட பேசி பழகுறாங்க அப்படின்னு உனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தெரியாமல் இருக்கும். ஆனால் போக போக உன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையோ, உன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளையோ, இதையோ ஒன்றை பார்த்து அவங்களுக்கான ஒரு தேவையானது உங்களிடம் இருக்கும். இதனால் உங்களிடம் நல்ல பேசுவது போல பேசுவாங்க. ஆனால் அது ஏன்னு உங்களுக்கு தெரியாது. இது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அனைவரின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக பொருந்தும். அப்படி பேசி உங்களை நம்ப வைத்து ஏமாத்தி விட்டு சென்று விடுவார்கள். நீங்க அவங்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீங்க. தயங்காம முன்னின்று உதவி செய்வீங்க. இருந்தாலும் அந்த ஒரு உதவியை கூட அவங்க மனசார நினைக்க மாட்டாங்க. நினைக்காம உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்விகளானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் உதவி செய்தவர்களே ஒரு நாள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. இரண்டாவதாக, பண விஷயத்தில் ஏற்பட்ட சோதனைகள். இந்த மகரம் ராசி அன்பர்கள் மிகவும் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த மகரம் ராசி அன்பர்கள் பணம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, யாராவது கேட்டாங்க அப்படின்னா உடனே தூக்கி கொடுத்துருவீங்க. அது தெரிந்தவங்க, தெரியாதவங்க, அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களிடம் அனைவருமே நீங்க எப்படி சொல்வது, மிகவும் ஒரு குறுகிய ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதனால் உங்களை அனைவருமே எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள்கிட்ட உங்களை பார்த்து நீங்க ஒரு குறுகிய மனிதர் போல இருப்பீங்க. அதனால உங்களை அனைவருமே வலிமையான நபர்கள் அனைவரும் உங்களை மிரட்டி செஞ்சு உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அவர்கள் கைப்பற்றி விட்டு சென்று விடுவார்கள். இதனால் உங்களுக்கு பெரிய ஒரு பணத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையானது ஏற்படும். நீங்கள் சம்பாதித்த பணமும் உங்களுக்கு திடீரென்று செலவாகிவிடும். உங்களுடைய நண்பர்கள் கேட்டார்கள் அப்படின்னு நீங்க யாரிடமாவது கொடுத்து விடுவீங்க. நீங்க நம்பி பணம் கொடுத்தவர்கள் கூட உங்களிடம் மறுநாள் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மரியாதையானது உங்கள் மீதும் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்படி தெரியுமா இருந்தது? இது 3வது. இந்த மகரம் ராசி அன்பர்கள் குடும்பத்தை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே சில நேரங்களில் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கும். உறவினர்கள் கூட கருத்து வேறுபாடுகளானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது உங்களுக்கு 3வது பிரச்சனையாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தாமதமான ஒரு பலனானது கிடைக்கும். நீங்கள் மிகவும் உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு உடனே பலனானது கிடைக்காமல் தாமதமாக கிடைத்திருக்கும். இதனால் சில நேரங்களில் நீங்கள் மனசோர்வு அடைவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இந்த சோதனைகள் எல்லாம் ஏன் ஏற்பட்டது தெரியுமா? மகரம் ராசியின் அதிபதி சனி பகவான். சனி என்பது கர்ம பலனை தரக்கூடிய ஒரு கிரகம். அதனால தான் மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில அதிக சோதனைகளை சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இருப்பீங்க. ஆனால் அந்த சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக மட்டுமே அந்த சோதனைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு நடந்தது தவறு கிடையாது. நீங்கள் தவறானவர்களும் கிடையாது. ஆனால் யாரும் அதை உங்களிடம் சொல்லாமல் இருப்பதுதான் இன்று நான் உங்களிடம் சொல்லப் போகிறேன். இந்த உலகில் அழுவதை மறந்து சிரித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்று தெரியுமா? மகரம் ராசி அன்பர்கள் மட்டுமே. உங்களுடைய வழியை யாரும் பார்க்கவில்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் அதை யாருக்கும் காட்டவில்லை. இன்று இந்த ஒரு வீடியோவில் நான் அதை முழுமைக்கும் கூறப்போகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் தேவையான நேரத்தில் அந்த எல்லாரும் எங்கே போவார்கள் என்று தெரியாது. அதுதான் இந்த மகரம் ராசியின் தனிமையாக இருக்கும். நீங்கள் வலிமையானவர் என்று எல்லாரும் நினைப்பார்கள். ஆனால் வலிமையானவர்களுக்கும் யாராவது தோளில் கைப்படணும் என்று ஒரு ஆசையானது இருக்கும். அந்த ஒரு ஆசையை வெளியே சொல்ல முடியாம விழுங்கிக்கிட்டு இருப்பீங்க. இது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் போது நீங்க உழைப்பீங்க.
மற்றவர்கள் கொண்டாடும் போது நீங்கள் திட்டமிடுவீங்க. மற்றவர்கள் தூங்கும் பொழுது கூட நீங்கள் கவலைப்படுவீங்க. இதுதான் இந்த மகரம் ராசியின் ரகசிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உங்களை விட்டு சென்ற அந்த ஒரு நாள், ஒரு சில நபர்கள் உங்களை விட்டு சென்ற அந்த நாள், நீங்கள் சாப்பிட்டீர்களா, தூங்கினீர்களா, இல்லை என்று தெரியும். ஆனால் மறுநாள் எழுந்திருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வீரமாக இருக்கும். நீங்கள் நம்பினீர்கள், அது தவறு கிடையாது. அவர்கள் ஏமாற்றினார்கள், அதுவும் உங்களுடைய தவறு கிடையாது. ஆனால் அந்த ஒரு வலி இன்னும் உங்களுடைய உள்ளே இருந்து கொண்டு நீங்க அதை உணர்ந்து கொண்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு இதாகவே இருக்கும். பணத்தை பத்தி கூறணும் அப்படின்னா, அந்த இரவுகளில் என்ன நடந்துச்சு தெரியுமா? வீட்டில் யாரும் தூங்கிய பின் நீங்கள் மட்டும் விழித்திருப்பீங்க. கணக்கு போட்டு பார்ப்பீங்க. வழி தெரியவில்லை என்று மனசானது உங்களுக்கு கலங்கும். அடுத்து நம்ம பணத்தை எப்படி சேமிப்பது என்று தெரியாமல் உங்களுடைய மனது கலங்கும். ஆனால் காலையில் எழுந்து யாருக்கும் தெரியாமல் சிரிப்பீங்க. இந்த ஒரு செயல் உங்களை ஒரு தலைவராக்கும். ஏன் தெரியுமா? கடன் கேட்கும்போது திரும்பி பார்க்காதவர்கள். அவர்களை கடன் திரும்ப கொடுக்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இதுதான் சனி பகவான் எல்லாவற்றையும் பார்க்கிறார். உங்களுடைய கணக்கும் தீர்க்கப்படும். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியாகவே இருக்கும். இனிமேல் நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதுவரை நீங்கள் சந்தித்த சோதனைகள் காலமானம் முடிந்துவிட்டது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீண்ட நாட்களாக ஒரு கதவானது உங்களுக்கு மூடி இருந்திருக்கும். அது சாதாரண கதவு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய அதிர்ஷ்ட கதவு. அந்த ஒரு கதவை நீங்கள் தட்டினீர்கள் என்றால் திறந்திருக்காது. மீண்டும் தட்டி பாருங்கள், திறந்திருக்காது. அந்த ஒரு கதவு இனி உங்களுடைய வாழ்க்கையில திறக்கப் போகிறது. ஆனால் நீங்கள் விட்டு விலகி இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு முறை தட்ட வேண்டும். அழைக்கப்படாத விருந்தினர் போல் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வாசலில் உங்களை தேடி வந்து நிற்கும். நீங்கள் திறக்காவிட்டால் அது உங்களை விட்டு சென்றுவிடும். கண்களை திறந்து வைத்துக் கொண்டே இருங்கள். வாசலில் யாராவது வருகிறார்களா என்று பார்த்து கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும். இதுவரை உங்களுடைய பெயரை யாரும் சொல்லவில்லை. இனி உங்களுடைய பெயர் அவர்கள் வாயில் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பெயரானது தானாகவே வரும். உங்களுடைய திறமையானது மற்றவர்களை பற்றி பேசும். உங்களுடைய உழைப்பானது அனைவருக்கும் பதிலை வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய அதிபதி அவர் கொடுக்கக்கூடிய 3 விதமான பலன்கள். உழைப்புக்கு ஒரு பலனை கொடுப்பார். நீங்கள் செய்த உழைப்புக்கு இனிமேல் நல்ல ஒரு பலனானது கிடைக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இதுவரை எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு கஷ்டங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்துவிடும். வேலை மற்றும் தொழில்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலைக்கான ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு புதிய வேலைக்கான வாய்ப்பு உங்களை மட்டுமல்ல, உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களையும் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கலாம். பண நிலைமையில ஒரு மேம்பாடானது உங்களுக்குள்ள உருவாகும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குறைந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நிலையானது மாற்றப்படும். இப்பொழுதுள்ள நிலைமையிலிருந்து நீங்கள் மெதுவாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த ஒரு முன்னேற்றமானது மெதுவாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். உடனே கிடைக்காது. நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அனுபவமாக மாறும். எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல புதிய வாய்ப்பு, புதிய வருமானம், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், இவை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு வரனாக நிச்சயமாக கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் ஆனது ஏற்படும். நீங்க இந்த ஒரு நாளில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களானது இருக்கிறது. இந்த ஒரு நாளில் நீங்கள் சில விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும். அவசரமான முடிவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் கவனம் வேண்டும். யாருடைய பேச்சையும் நம்பக்கூடாது. யாரையும் நம்பி எந்த விதமான செயல்களையும் நீங்க செய்யக்கூடாது. எனவே இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா அப்படிங்கிறது நிச்சயமாக கூறுங்கள். மகரம் ராசி என்பவர்களே, நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற ஒரு அனுபவமாக மட்டுமே இருந்தது. நாளை முதல் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கும். நீங்கள் இழந்ததை விட அதிகமாக பெறுவீங்க. இந்த மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில நல்ல நாட்களானது தொடங்கும். எனவே நான் கூறியது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.